அவையோருக்கு என்னுடைய வணக்கம். நம்முடைய பாரத பிரதமர் நான் நரேந்திரன் நீ தேவேந்திரன் என்று சொன்ன ஒற்றை வார்த்தையை மையமாக வைத்து மரியாதைக்குரிய பேராசிரியர் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தினுடைய திறனாய்வு கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு எனக்கு வாய்ப்பளித்த பேராசிரியர் அவர்களுக்கும் அந்த குழுவினருக்கும் வளரும் தமிழகம் கட்சியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வேன். திறனாய்வு கூட்டத்தில் நான் அந்த புத்தகத்தை இன்னும் படிக்கவில்லை. படித்துவிட்டுத்தான் நாம் திறனாய்வு கூட்டத்தில் பேச வேண்டும் என்பது நம்முடைய மரபு. ஆனால் காலத்தின் சிக்கல்களில் இந்த நூல் என்னால் வாங்க முடியவில்லை. பிறகு படிப்பேன். இந்த சமூகத்திற்கு அந்த கருத்தை கண்டிப்பாக எடுத்துச் செல்வேன். அன்பான பெரியோர்களே, உறவுகளே, இன்றைக்கு தற்கால அரசியல் தமிழ்நாட்டில் சாதிகளை பிளவுபடுத்தி அரசியல் நடக்கின்ற இந்த காலத்தில் இந்த நூலை வெளியிடுவதற்கு, அதை மாற்றி பேசுவதற்கு அருமை சகோதரர் திருமாரஞ்சி போன்றவர்களையும் அருமை சகோதரர் கே செல்வகுமார் போன்றவர்களையும் இன்னும் பல சகோதரர்களை அழைத்து இந்த புத்தகத்தை வெளியிடுவதற்கு அழைத்திருக்கிறார் என்றால் பேராசிரியர் அவர்கள் சமூக குடிகளை ஒன்று சேர்க்கின்ற முயற்சியில் இருக்கிறார் என்பதை நாம் கருப்பொருளாக தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியல் நாம் இன்றைக்கு தேவேந்திர குல வேளாளர் என்ற அரசாணையை பாரதிய ஜனதா கட்சியும் பாரத பிரதமர் அவர்களும் வழங்கியிருக்கிறார்கள். ஆனால் நம்மை 60 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்மை சாக்கடையிலே தள்ளிவிட்டார்கள். சமூக நீதி பேசுகிறவர்கள் சாக்கடையிலே தள்ளிவிட்டார்கள். சாக்கடையிலே கிடந்த நம்மை பாரதிய ஜனதா கட்சி மேலே தூக்கி நம்மை குளிப்பாட்டி ஒரு பட்டாடையை உடுத்தி ஒரு வெற்றி மாலையை கழுத்திலே போட்டிருக்கிறார்கள். அந்த வெற்றி மாலை என்பதுதான் அரசாணை, தேவேந்திர குல வேளாளர் என்ற அரசாணை. இன்னும் நமக்கு கிரீடம் வைப்பதற்காக காத்திருக்கிறார்கள். நாமும் அதை கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். அந்த கிரீடம் என்பதுதான் பட்டியல் வெளியேற்றம். கண்டிப்பாக பாரத பிரதமர் அவர்களும் தமிழ்நாட்டிலே இருக்கிற அரசியல் தலைவர்கள் எல்லாம் நமக்கு வாங்கி தர வேண்டும் என்று நாம் கேட்கிறோம். அவர்களும் உத்தரவாதம் அளித்திருக்கிறார்கள். இந்த நம்மை சூழ்ச்சியாக பிரித்தார்கள். இன்றைக்கு தென் மாவட்டங்களிலே மிகப்பெரிய கலவரம் நடந்தாலும் அன்றைக்கு ஒற்றுமையாகத்தான் இருந்தோம். மகாபாரதத்திலே பாண்டவர்களும் கௌரவர்களும் ஒரே வீதியிலே தான் அந்த குடும்ப பிள்ளைகள் வாழ்ந்தார்கள், விளையாடினார்கள். ஆனால் சகுனி என்ற ஒருவன் வந்த பிறகுதான் அது மகாபாரத போராக வெடித்தது. பாஞ்சாலியை துயிலிருக்கும் அளவுக்கு அது போனது. தேவேந்திரரும் தேவரும் எப்படி அஸ்தினாபுரத்திலே பாண்டவருடைய குழந்தைகளும் கௌரவருடைய குழந்தைகளும் ஒரே வீதியில் விளையாடியதோ அதை போலதான் இந்த மண்ணிலே தேவருடைய குழந்தைகளும் தேவேந்திர குழந்தைகளும் ஒன்றாக வாழ்ந்தோம். இங்கே சில அரசியல் சகிகள் உள்ளே பூண்டார்கள். அதனுடைய விளைவு இன்றைக்கு நானும் அருமை சகோதரர் திருமாரஞ்சியும் ஒரே மேடையில் நின்று பேசுவதற்கு 60 ஆண்டு கால இடைவெளிக்கு பிறகு இன்றைக்கு நாங்கள் ஒன்றாக இருக்கிறோம். இந்த கிழிந்த ஆடையை, 2 துண்டாக கிழிந்த ஆடையை ஒரு நூல் தான் தைக்கும்.
இணைக்கும் அந்த நூல் இன்றைக்கு நம்முடைய நூல் ஆசிரியர் பேராசிரியர் அவர்கள்தான் என்பதை நான் ஆணித்தரமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இப்படிப்பட்ட நல்லவர்கள் வேண்டும். ஒரு மேடையிலே 2 தமிழர்கள் ஒன்றாக இங்கு பேசுவதற்கு 60 ஆண்டு காலம் பிடித்திருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து கொள்ளக் கூடாது என்பதை நான் சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கிறேன். பெரியவர்களே, நாம் தொடர்ந்து தமிழ் குடிகளை ஒன்றிணைப்பதில் பேராசிரியர்கள் மிகவும் முனைப்பாக இருக்கிறார்கள். அதுதான் கடமை. அந்த கடமை தான் அது அறம் சார்ந்த வாழ்வியல். அதை எடுத்து அரசியலுக்காக வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அரசு நாற்காலிக்காக சாதிகளை சமூகத்தை கூறுபடுவர்களை நாம் இந்த மண்ணிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கிறேன். மிகவும் அனைவரும் பேச வேண்டும் என்பதற்காக என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.